அருள்நிதி நடிப்பில் வெளியான டிமாண்டி காலனி பார்ட் 2 வெளியான 11 நாட்களில் 31 கோடி ரூபாய்க்கு வரைக்கும் வசூலை ஈட்டியுள்ளது. அருள்நிதி மற்றும் பிரியா பவானி சங்கர், அருண் பாண்டியன் அவர்கள் நடித்துள்ளனர். இந்த படத்துக்கு சாம் சிஎஸ் அவர்கள் இசையமைத்துள்ளார். அஜய் நானுமுத்து அவர்கள் இந்த படத்தை இயக்கியுள்ளார். டிமாண்டி காலனி என்ற படம் வெற்றியை தொடர்ந்து இந்த படத்தின் இரண்டாவது பாகமான டிமாண்டி காலனி பார்ட் 2 அஜய் நானுமுத்து அவர்கள் இயக்கியிருக்கிறார். இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் நைட் என்டர்டைன்மெண்ட்ஸ் மற்றும் பிடிஜி என்டர்டைன்மெண்ட்ஸ் மற்றும் அஜய் நானுமுத்து பற்றை இணைந்து இந்த படத்தை தயாரித்துள்ளது. ரெஜெண்ட் மூவிஸ் இந்த படத்தை வெளியிட்டுள்ளது. இந்த படத்தோட சேட்டலைட் உரிமைகள் மற்றும் ஹிந்தி டப்பிங் ரைட்ஸ் போக இந்த படம் வந்து அதிகமான வசூலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவுடைய ட்ரேடு வட்டாரங்கள் வந்து தெரிய வந்திருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படம் வெளியான 11ஆம் நாள் அன்னைக்கு, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்கும் 33.20 கோடி ரூபாய்க்கு வரைக்கும் வசூல் சாதனை படைத்துள்ளது. ஸோ இந்த படத்துக்கு வந்து அதிகமான எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ டிமாண்டி காலனி பார்ட் 1 விட டிமாண்டி காலனி பார்ட் 2 இரட்டிப்பு மடங்கு வசூல் சாதனை படைத்துள்ளது. ஸோ இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான அப்டேட்டோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் விஜய் துரைசாமி.